சென்னையின் கோட்டையான சேப்பாக்கம் மைதானத்தில் சிஎஸ்கே அடுத்தடுத்து தோல்வியை சந்தித்து வருகிறது. இது கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏனெனில் கடந்த 16 வருடங்களாகவே இந்த ஆடுகளத்தில்தான் சிஎஸ்கே பயிற்சி மேற்கொண்டு வருகிறது. நிலைமை இப்படி இருக்க, நடப்பு IPL தொடரில் முதல் முறையாக அந்த அணி ஹாட்ரிக் தோல்வியை தழுவியுள்ளது. இதற்கு பலரும் சென்னையின் பேட்டிங் ஆர்டரை குறை கூறுகின்றனர். ஆனால் BCCIயின் புதிய கண்டிஷன் தான் இதற்கு காரணமா? முதல் போட்டியில் மும்பையை குறைந்த ஸ்கோருக்கு சுருட்டி சென்னை வெற்றி பெற்றது. இதை பார்த்த BCCI நேராக சென்னைக்கு வந்து மைதானத்தை பேட்டிங்கிற்கு சாதகமாக மாற்றியமைக்கும்படி ஆர்டர் போட்டுள்ளது. போட்டியில் குறைந்த ஸ்கோர்கள் அடிக்கப்பட்டால் பார்வையாளர்களுக்கு சுவாரஸ்யம் இருக்காது. எனவே இனி நாங்கள் சொல்லும்படி பிச்சை அமையுங்கள் என்று அட்வைஸ் செய்ததாம். சேப்பாக்கம் சுழலுக்கு சாதகமான மைதானம் என்பதால் ஏலத்தின் போது ஸ்பின்னர்களை பெரும் தொகைக்கு சென்னை வாங்கியது. தற்போது BCCIயின் இந்த புதிய விதிமுறையால் என்ன செய்வது என்று தெரியாமல் CSK திகைத்து நிற்கிறதா? மொத்தமாக மைதானம் பேட்டிங்கிற்கு சாதகமாக இருப்பதால் சுழலுக்கு பழக்கப்பட்ட வீரர்களால் பந்தை கணித்து அடித்து ஆட முடியவில்லை. இதுவே சென்னையின் பின்னடைவுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. இதை பார்த்த ரசிகர்கள் பிச்சை தாரோடு மாதிரி போட்டு கிரிக்கெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சாகடிச்சிட்டு வர்றீங்க என்று BCCIயை கழுவி ஊற்றி வருகின்றனர். ஷர்தூல் உள்ளிட்ட முன்னணி பந்து வீச்சாளர்களும் கூட பேட்டிங்கிற்கு சாதகமாக IPL மைதானங்கள் அமைக்கப்படுவதாக குற்றம் சாட்டி இருக்கின்றனர். இது குறித்து சென்னை பயிற்சியாளர் பிளமிங் சேப்பாக்கம் ஆடுகளத்தை எங்களால் கணிக்க முடியவில்லை என்று இலைமறைக்காயாக முன்னர் பேசியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. IPL வரலாற்றில் அதிகபட்சமாக 12 முறை பிளே ஆஃப் சென்ற ஒரே அணி என்ற பெருமையை தக்க வைத்திருக்கும் சென்னை இந்த முறை பிளே ஆஃபுக்கு முன்னேறுமா என்பதை நாம் காத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.